இறைவன் கூறுகிறான், இறுதி நபியின் சமூகத்தாரே, மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட அனைத்து சமுதாயத்திலும் நீங்களே மிக சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் நன்மையான காரியங்களை ஏவுகிறீர்கள், தீமையை விட்டும் மக்களை தடுக்கிறீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் தீமை நடைபெறுவதை கண்டால் தமது கரத்தை கொண்டு அதை மாற்ற முயற்சிக்கட்டும். அதற்கு அவர் சக்தி பெறாவிட்டால் தமது நாவை கொண்டு மாற்ற முயற்சிக்கட்டும். அதற்கும் அவர் சக்தி பெறாவிட்டால் தமது உள்ளத்தால் அதை வெறுக்கட்டும். இதுதான் இறை நம்பிக்கையின் மிக தாழ்ந்த நிலையாகும். நான், என் சொத்து, எனது குடும்பம் என்று தன்னோடு சுருக்கிக் கொள்பவன் முஸ்லிம் அல்ல. அவன் இஸ்லாத்தின் பார்வையில் சுயநலவாதியாவான். அல்லாஹ்வை வணங்கும் முஸ்லிம் இவ்வாறு இருக்க வேண்டுமெனில் நல்ல விஷயங்களை பரப்ப வேண்டும். எங்கு நல்லவை நிகழ்ந்தாலும் அதில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். தீமை நடைபெறுவதை கண்டால் கண்டும் காணாமல் போகக்கூடாது. மாறாக அதை தன் கரத்தை கொண்டு மாற்ற முயற்சிக்க வேண்டும்.